எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோருக்கும் பொய்யான வேகம், நிறம் மாறும் உலகத்திலே உன் வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம், நூறடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான்வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பமபமரி வரித திரநதிந்தன 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 பமபமரி வரித பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப பமபமரி மரி தரி 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 பனி மரி மரி தரி 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 பனி பமப சனி கேள்மணிதா பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது வாழடா, மண்ணின் சொர்க்கமே காணடா, விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். இது யாருக்கு? அப்பா, நாங்களும் உத்தரவு வாங்கிக்கிறோம்ப்பா. நீங்களும் கிளம்பிட்டீங்களா? லோச்சா கிளம்பியாச்சு, காமுவும் கிளம்பிட்டா. சிவராமா, உன்னோட உத்தேசம்? அப்பா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, எக்காலத்திலையும் எந்த காரணத்தை கொண்டும் நானும் சரி பாலாவும் சரி இந்த அகத்தை விட்டும் உங்களை விட்டும் போக மாட்டோம். என்னாச்சுப்பா? நீ இந்த அகத்தை விட்டு போக போறதில்லைன்னு சொன்ன, ரொம்ப சந்தோஷம். ஆனா நானே இந்த அகத்துல இருக்க போறதில்லை. என்னப்பா சொல்றேள்? என் ஆயுசு பரியந்தம் நான் இந்த அகத்துல தான் இருப்பேன்னு அடிக்கடி சொல்லுவேளே. சொன்னேன். ஆனா இப்ப நான் இதை சொல்ல காரணம், அண்ணா சொன்ன அறிவுரைகள். பெரியவா இந்த ஆத்துக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எவ்வளோ மாறுதல்கள், அதுல பல வேதனைகள், விசனங்கள்.
இதெல்லாம் எதனாலேன்னு மனசு சஞ்சலப்பட்டுண்டு இனிமே அவ்வளோதான்னு முடிவு பண்ண போதுதான் சமயம் பார்த்து அண்ணாவை பெரியவாங்க அனுப்பிச்சு வச்சிருக்கா. அது எனக்கு வரப்பிரசாதமா அமைஞ்சது. பல சித்தாந்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஹேதுவா இருந்தது. இத்தனை நாளா போக போறேன்னு சொல்லிட்டு இருந்தேனே ஒழிய, ஆனா இங்கேயே தான் உழண்டுன்னு இருந்தேன். ரமண மகரிஷி பத்தி அண்ணா கொடுத்த புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சு பார்த்தேன். அதிலிருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன். நான் யார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டேன். அதை செயல்படுத்துறதுக்கு எனக்கு நிறைய அவகாசம் தேவை. அதுக்கு திருவண்ணாமலை தான் சரியான இடம்னு புரிஞ்சுட்டேன். ரமண மகரிஷியோட உள்ளது 40. அதுல முதல் செய்யுளோட கடைசி வரி, உள்ளதே உள்ளல் உணர்வாய் உள்ளே. அதை திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தேன். வாழ்க்கையோட தத்துவம் புரிஞ்சது மட்டும் இல்ல, எனக்கு அப்படியே செம்மட்டில் அடிச்சா மாதிரி இருந்தது. இத்தனை நாளா நம்ம படிச்சதை பாராயணம் பண்ணுமே தவிர அதை செயல்படுத்தலேன்னு நன்னா புரிஞ்சுது. முதலா நான் என்னையே பார்க்க ஆரம்பிச்சேன். வேதாந்தத்துல இதை சாட்சி பாவம்னு சொல்லுவா. அப்படி என்னையே நான் சந்திச்ச போதுதான் வேத தத்துவமே புரிஞ்சுது. இந்த பிறப்போட சாராம்சம் என்னங்கிறது தெரிஞ்சது. இந்த உடம்பு நாம இல்ல, இந்த மனசோ புத்தியோ நாம இல்ல. இது எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிற அந்த ஆன்மாதான் நாமங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம எல்லாருக்கும் உள்ளே இருக்கிற ஆன்மா ஒண்ணுதான். அத பிரம்மம்னு சொல்றோம். அந்த பிரம்மனை உணர்ந்து வாழறவன் பிராமணன். நான் யார் அப்படிங்கிற தேடல் தெளிவான உடனே தான் இது எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா நம்மளோட அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் நம்ம மனசு. அத 4 பிரிக்கலாம். மனம் எண்ணங்களின் கூட்டம், புத்தி முடிவெடுக்கும் திறமை, சித்தம் பல ஜென்மங்களா சேர்த்த எண்ணங்கள், அகங்காரம் ஆணவம் மமதை. இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. நான் கணவாடிகள் கர்வம், வீட்டு தலைவன் மமதை. ஆமா, இந்த ஊஞ்சல்ல யாராவது உட்கார்ந்து ஆட முடியுமா? இல்ல இந்த நாற்காலியில தான் யாராவது உட்கார முடியுமா? இது அவ்வளவும் என்னோடது, உடைமை. இதுல கர்மா கர்மான்னு வியாக்கியானம் வேற. அந்த கர்மா என்னன்னு புரிஞ்சிக்காமையே புரிஞ்சுண்டா மாதிரி பேசிட்டு இருக்கோம். பார்க்க போனா பிராரப்த கர்மா படிதான் புத்தி வேலை செய்யறது, காரியங்கள் நடக்கிறது. நம்ம உடலும் மனசும் நாம தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் அப்படிதான் புத்தியும் மனசும் செயல்படும். நீ அது இல்லடா அப்படின்னு பெரியவா சொன்னத அண்ணா மூலமா புரிஞ்சுண்ட. இந்த பந்த பாசங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நிலைக்கும் அப்படிங்கறத உணர்ந்துட்டேன். வெங்கட்டா போனதுல வருத்தம் இருக்கலாம், சரி. ஆனா அதே நினைச்சுண்டு
எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படிங்கிற கேள்வியே தப்பு. இந்த விஷயத்துல என்னை விட ருக்குக்கு தான் ஞானம் அதிகம். வாழ்க்கைய சரியா புரிஞ்சுண்டு அதும்படி நடக்கிறா. அவ அப்பா சங்கரனுக்கு இருந்த அதே ஆத்ம ஞானம் இவளுக்கும் இருக்கு. இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் எல்லாத்தையுமே தவறா எடுத்துண்டு வாழ்க்கையை வீணடிச்சிட்டுமோன்னு தோன்றது. ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் எல்லாம் நம்மள சரிப்படுத்திக்கிறதுக்காகத்தான். அதை விட முக்கியம் வேதத்தில் இருக்கிற விஷயங்கள் படி நாம நடந்துக்கிறது தான். வெறுமை வேத பாராயணமும் மந்திரங்களையும் உச்சரிச்சா மட்டும் போராது. அதுல சொன்னதை புரிஞ்சுண்டு அதும்படி நடக்கணும். நிற்க அதற்கு தக. அதுல தவறிட்டு பேரு பணம் புகழ்னு தேடிண்டு போனா காலப்போக்குல அக்ரஹாரமே ஒரு கேள்விக்குறி ஆயிடும். நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். அவ வாழ்க்கை இந்த புரிதலோட அமைச்சுக்குங்கோ. அக்ரஹாரத்திலேயே இருக்கிறது தான் உச்சித்தம். முடியலையா? இருக்கிற இடத்திலேயே அக்ரஹார வாழ்க்கைய வாழணும். சிவராமா, ஒன்னுண்ட ஒரு வேண்டுகோள். பிற்காலத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீ இந்த அகத்தை விட்டு போக முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இவர் மட்டும் இங்கே இருக்கட்டும். யார் இங்க இருந்தாலும் இதை அப்புறப்படுத்த வேண்டாம்னு கேட்டுக்கோ. நம்மளோட 5வது தலைமுறை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மூலமா தான் ஒன்னு சேர போறது. அது எனக்கு நிதர்சனமா தெரியறது. இந்த ராமபிரானே என் கனவுல வந்து சொன்னதுனால அது நிச்சயமா நடக்கும். அந்த நம்பிக்கையோட அந்த மன சமாதானத்தோட எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு இவரை பிரார்த்திச்சுப்போம்.